சார், கள்ளக்குறிச்சி விஷசாராயம் மரணங்களை தொடர்ந்து இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திருவெண்ணைநல்லூரில் 3 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. இப்போ எப்படி இங்கே இப்போ நடந்திருக்க இது என்ன சாவி? இது எந்த கள்ளச்சாராயம்? இது மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயமா இல்லை வேறு என்ன கள்ளச்சாராயம்? இதுக்கு மெத்தனால் கொடுக்கறது யார்? இல்லை மெத்தனால் எங்கேருந்து வருது? யார் சப்ளை பண்ணுறாங்க? இப்போ மேலதிகாரிகள் சரியாக வாட்ச் பண்ணலையா? கீழே இருக்கிறவங்களை வாட்ச் பண்ண வேண்டியதானே மேலே இருக்கிறவங்க வேலை. அவங்க என்ன தான் பண்ணுறாங்கப்பா? ஆக்சுவலாக அதோட கெட்ட பேர் முழுக்க அரசாங்கத்துக்கு தான் சேரும். இதற்கு அதனால தான் ஸ்டாலின் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டிய கடமை இருக்குது அவருக்கு. நீ பத்திரிகை மீடியாவே இது பெருசுப்படுத்தவே மாட்டேங்கிறாங்கல்ல. இந்த மீடியாக்கள் ஆளுங்கட்சிக்கு ஓரளவுக்கு அடங்கி போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் பொதுவான ஒரு பேச்சாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் விஜய் என்ன பேசினாலும் அது அவருடைய கருத்து என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும், அவர் பேசுகிறனால நீட் பற்றி பேசுகிறனால எங்களுக்கு வலிமை தான் கூடுது அப்படிங்கிறது. என்ன வலிமை சார்? நீங்கள் நீட்டுக்கு ஆதரவாக இருக்கீங்கன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் நீட்டுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்துக்கு நீங்கள் எதிராக இருக்கீங்கன்றது தான் பாயிண்ட்டு. எப்படி சார் டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவித்து அங்கே கூட்டணி வைப்பாரா? எப்படி கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி அவரும் போயிடுவாரா? இல்லை, சான்ஸே கிடையாது. விஜய் போகவே மாட்டார். விஜய் திமுக பக்கமோ திமுகவோட கூட்டணியோ அந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் போகவே மாட்டார்ன்றது என்னுடைய கருத்து. அவர் மேக்சிமம் நாம் தமிழரோட கூட்டணி வைப்பார். அவர் தான். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்ம கூட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், கள்ளக்குறிச்சி விஷசாராயம் மரணங்களை தொடர்ந்து இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திருவெண்ணைநல்லூரில் 3 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் பார்த்துமே ஒரு பாடம் வரலையா ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஒரு பெரிய கேள்வியும் எழுதிருக்குல்ல, இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சார்? கடுமையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே மரக்காணத்தில் செங்கல்பட்டில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அதுலேயும் தீவிரமாக தொடர் நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் கள்ளக்குறிச்சி விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ மறுபடியும் கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் இது ஒரு பெரிய அளவில் நடக்காமல் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இது ஒருத்தர் இறந்து போனாலும் 10 பேர் இறந்து போனாலும் கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்றது உண்மையான விஷயம். ஸோ இன்னும் அந்த கீழ் லெவலில் அந்த போலீஸு வருவாய்த்துறை இன்னும் கிட்டே போய் தான் கிடக்கு. ஆக்சுவலாக அது திருந்துற மாதிரியே தெரியல. அது ஆக்சுவலாக அதோட விளைவு தான் இதெல்லாம். நீங்கள் இன்றைக்கி விழுப்புரம் வெளியில் வந்திருக்கு, நாளைக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு ஊரில் விற்பான். இதெல்லாம் யார் காரணம்? ஆக்சுவலாக கீழே இருக்கிற அதிகாரிகள் தான் காரணம். ஆக்சுவலாக அவங்க போலீஸு வருவாய்த்துறையெல்லாம் மாமூலை வாங்கிட்டு அந்த பழைய இதுபடி கொஞ்சம் கள்ளக்குறிச்சி இப்போ அடங்கின மாதிரி இருக்கு இல்லையா, ஒன்றும் ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை மறுபடியும். இதை ஒரு போலீஸ்க்கு தெரியாமல் ஒரு ஏரியாவில் கள்ளச்சாராயம் விற்கவே முடியாது சார். ஒரு வருவாய்த்துறைக்கு தெரியாத கள்ளச்சாராயம் விற்கவே முடியாது. விஏஓக்கு தெரியாத விற்கவே முடியாது. அவன் விஏஓக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே தீரும் யார் விற்கிறான்ட்டு. அதனால் கீழே நிலைமை சரியில்லை. கீழே இது தொடர்ந்து ரொம்ப வருஷமாக இது ஒழிக்கவும் அவ்வளோ சீக்கிரம் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இந்த அரசாங்கம் இதை ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பலவிதமான நடவடிக்கைகள் இருக்கலாம். அந்த ஊரில் இருக்கிற போலீஸை சஸ்பெண்ட் பண்ணலாம், கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இந்த விஷயங்கள் ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே சமயம் நீங்கள் எடுக்கிற கடுமையான நடவடிக்கைகளை பொறுத்து தான் அமையுது. நீங்கள் எடுக்கிற ஃபாலோ அப் ஆக்ஷனை பொறுத்து தான் அமையும். ஆக்சுவலாக நீங்கள் அப்போ கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி பெரிய ஒரு 63 பேர் 65 பேர் இறந்தது பெரிய விஷயம். ஸோ அதில் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் இருக்குது இல்லையா, ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கீங்க, அது 3 மாதத்தில் விசாரணை கொடுக்கும். எல்லாம் கவர்மெண்ட் இப்போ நீட்டு விஷயத்தில் நீட்டு முறைகேடுகள் அம்பலமாக இருக்குது. ஒரு கமிஷனை போட்டாங்க, குழுவை போட்டாங்க, சிபிஐ என்கொயரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இது எதுவும் இயல்பாக போகிறதே தவிர கீழ்மட்டத்தில் நடக்கிற இப்போ தாசில்தார் ஆஃபீஸ் நடக்கிற ஊழல் உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? ஆர்டிஓ ஆஃபீஸ் நடக்கிற ஊழல் உங்களால் தடுத்து நிறுத்த எல்லாம் ஊழல் போயிட்டு தான் இருக்குது. அது மாதிரி தான் கள்ளச்சாராயமும். ஆனால் அதுக்குன்னு இந்த கவர்மெண்ட் தப்பிக்க முடியாது. இந்த கவர்மெண்ட் இதுக்கு பொறுப்பு. ஒரு கள்ளச்சாராயத்தில் இறந்தாலும் சரி, ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் விற்றாலும் சரி, அது கீழே இருக்கிற போலீஸ்காரன் லஞ்சம் வாங்கினாலும் சரி, கீழே இருக்கிற வருவாய்த்துறை லஞ்சம் வாங்கினாலும் சரி, அதோட கெட்ட பேர் முழுக்க அரசாங்கத்துக்கு தான் சேரும். இதற்கு அதனால தான் ஸ்டாலின் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டிய கடமை இருக்குது அவருக்கு. ஆக்சுவலாக அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இதை ஒழிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் அரசாங்கத்தின் பேர் ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ போன வாரம் தான் கள்ளக்குறிச்சியில் நடந்தது, இந்த வாரம் இது வந்திருக்கு. இதுக்கான தீர்வு தான் என்ன? ஒழிக்க தீர்வே கிடையாது. இதுக்கெல்லாம் தீர்வுலாம் கிடையாது. நீங்கள் முழு மதுவிலக்கு அமல்படுத்திங்கன்னா இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படும். இன்னும் மோசமான விளைவுகள் தான் ஏற்படும். முழு மதுவிலக்கு கொண்டு குஜராத்தில் முழு மதுவிலக்கு இருக்குது சார். இந்த மாதிரி குஜராத்தில் முழு மதுவிலக்கு இருக்குது சார். ஒரு வருஷத்துக்கு 10 தடவை செத்து போகிறான் கள்ளச்சாராயத்தை. அஸ்ஸாமில் ஒரு வருஷத்துக்கு 10 தடவை செத்து போகிறான். 100 பேர் 150 பேர் செத்து போகிறான். என்ன பண்ண சொல்கிறீங்க? மக்கள் தாங்களாக தெரிஞ்சுதான் உண்டு. இந்த குடிகாரம் விற்கிறது ஒரு பக்கம், அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு இருக்க, குடிகாரர்கள் தானாக திருந்த வேண்டும். இல்லை டாஸ்மாகில் போய் குடிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. குடியே வேண்டான்றதான் நம்ம பாயிண்ட்டு. மதுவையை ஒழிக்க வேண்டும். ஆனால் மதுவை ஒழிச்சா கள்ளச்சாராயம் கண்டிப்பாக இருக்கும். அது தடுக்கவே முடியாது. அது இன்னும் மோசமான நிலைமையை கொண்டு போகும். ஏன்னா சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு மதுவை விற்றுன்னு இருக்கிற ஸ்டேட்ஸ் தான் இருக்குது.
அங்கே பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நிறையா போகுது, இல்லை ஆந்திராவிலேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நிறையா போகுது, கர்நாடகாவிலேருந்து இங்கே வரத்துக்கு எவ்வளோ நிறையா போகுது. அதனால் வந்து இந்த கள்ளச்சாராயம் என்கிற விஷயம் வந்து எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் கொண்ட ஒரு விஷயம். கீழ் லெவலில் இருக்கிற ஊழல் வந்து தடுக்கவே முடியாது. அவர்களோட உடந்தையோடு தான் இந்த கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஸோ இந்த கள்ளக்குறிச்சிக்கு அப்புறமும் இது நடக்குது அப்படின்னா இந்த அரசாங்கத்தில் வந்து மெத்தனமாக இருக்காங்க. இன்னும் வந்து தீவிரமான நடவடிக்கைகள் தேவை. உங்கள் போலீஸ் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கலையா சரியா? மேலதிகாரிகள் சொல்கிறத போலீஸ் கேட்கலையா? இப்போ மேலதிகாரிகள் சரியாக வாட்ச் பண்ணலையா? கீழே இருக்கிறவங்களை வாட்ச் பண்ண வேண்டியதானே மேலே இருக்கிறவங்க வேலை. அவங்க என்ன தான் பண்ணுறாங்க இப்போ ஆக்சுவலாக? அதனால் வந்து இது வந்து ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு ஏரியாவில் ஒரு கள்ளச்சாராயம் விற்கிறாங்கன்னா அது லோக்கல் போலீஸ் தெரியாமல் நடக்காது, லோக்கல் விஓவுக்கு தெரியாமல் நடக்காது, லோக்கலில் இருக்கிற மற்ற கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு தெரியாமல் நடக்காது. அதனால் இதுக்கு முழு பொறுப்பு கீழே இருக்கிறவங்க தான் இருந்தால் கூட தார்மீக ரீதியாக இதனால் பாதிக்கப்படுவது, கெட்ட பெயர் வாங்குவது ஆளுகின்ற அரசு என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு இனிமே வந்து அந்த தொகை வந்து இன்னும் அனௌன்ஸ்லாம் எதுவும் பண்ணலை. இனி பத்திரிகை மீடியாவே வந்து இது பெருசுப்படுத்தவே பண்ணிட்டேங்கிறாங்கல்ல. அதாங்க இதெல்லாம் வந்து பத்திரிகை மீடியா பெருசுப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரியல. ஏன்னா இதெல்லாம் செய்தியாக போடணும்ல முதல்ல. அதனால் இதெல்லாம் மறைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. செய்தியாக போடணும். உண்மையை நடந்தது ரிப்போர்ட் பண்ண வேண்டியதானே ஒரு மீடியாவோட வேலை. அது பண்ணாததுன்னா அது சரியான அணுகுமுறை கிடையாது என்பது என்னுடைய கருத்து. உள்ள கவர்மெண்ட் வந்து கள்ளக்குறிச்சிக்கு அப்புறமும் கள்ளச்சாராயம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வருன்றதுனால ஒருவேளை இன்டைரக்டாக ஏதாவது ஒரு மீடியாவுக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ இல்லையா நமக்கு தெரியாது, உண்மையே தெரியாது. ஆனால் பத்திரிகையோட கடமை என்னென்னா, மீடியாவோட கடமை என்னென்னா செய்தியாக போடுங்க அட்லீஸ்ட். அது உண்மை. அது நடந்ததாக போட வேண்டியது. நீங்கள் போய் விசாரித்து நடந்ததை எழுதலாம் இல்லையா? யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல. நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க உண்மையிலே கள்ளச்சாராயத்தில் இருந்தானா, எத்தனை பேர் அட்மிட் ஆனால், அந்த கிராமத்தில் எத்தனை நாள் விற்றுட்ருக்காங்க, எல்லாமே ஒரு ஸ்டோரியாக கொண்டு வாங்க. அதுதான் ஒரு மீடியாவோட வேலையாக இருக்க முடியும் ஆக்சுவலாக. அதனால் வந்து ஆளுகின்ற அரசு இப்போ நேற்று ராஜ்யசபாவில் வந்து ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் அம்மா பேசுகிறாங்க. மீடியாவை வந்து மோடி கவர்மெண்ட் அடக்கி வைக்குது, முக்கியமான விஷயங்கள்லாம் மீடியா ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே தமிழ்நாட்டோட மீடியாக்கள் வந்து ஆளுங்கட்சியாக எல்லா ஊர்லேயுமே இந்த மீடியாக்கள் ஆளுங்கட்சிக்கு ஓரளவுக்கு அடங்கி போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் பொதுவான ஒரு பேச்சாக இருக்கிறத பார்க்குறோம். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா மீடியாக்கள் எதுக்கும் தயங்கக்கூடாது, உண்மையாக ரிப்போர்ட் பண்ணணுன்றது தான் நம்மளுடைய கருத்து ஆக்சுவலாக. அது ஆளுங்கன்றது திமுகவாக இருந்தாலும் சரி, அங்கே மோடியாக இருந்தாலும் சரி, இன்னொரு இடத்துல வந்து திருவண்ணாமலை இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே சரி, நீங்கள் அந்த கட்சி பேதம்லாம் அரசியல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. நடந்தபடியாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது மீடியாவோட கடமை. அதில் வந்து மீடியா தவறுமையானால் நிச்சயமாக மக்கள் வந்து அந்த மீடியாக்களை புறக்கணிப்பார்கள் ஆக்சுவலாக. சார், இப்போ 3 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு ஒருத்தர் இறந்ததாக வந்து நியூஸ் வந்திருக்கு. இது வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வந்துச்சுன்னா கவர்மெண்ட்டோடைய செயல் என்னவா இருக்கும் சார்? என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? ஒரு நடவடிக்கை இல்லைங்க. கீழே இருக்கிற அதிகாரிகள் திருந்தலைன்னா ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. இது இப்போ அதுக்கு டாஸ்மாக் எடுத்துகிட்டு மதுவிலக்க இந்த கவர்மெண்ட் அப்போ அமுல்படுத்த போகிறதில்ல. டாஸ்மாகில் 45,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. இந்த கவர்மெண்ட்டுக்கு வருமானம் முக்கியம். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கொடுக்கறதுல முக்கியமான இடத்துல டாஸ்மாக் இருக்குது. டாஸ்மாக்கும் நடத்திட்டு எதுக்கு கள்ளச்சாராயத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க? கள்ளச்சாராயத்துக்கு அலோவ் பண்ணுறாங்கன்றதான் பாயிண்ட். அந்த இடத்துல தான் தடுக்கணும் போலீஸு. அந்த இடத்துல எங்கேருந்து வருது, எப்படி வருது, யார் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் இப்போது இதுக்கு மெத்தனால் கொடுக்கறது யார், இல்லை மெத்தனால் எங்கேருந்து வருது, யார் சப்ளை பண்ணுறாங்க, அந்த ஆளை பிடிச்சினா அதை பிடிச்சினா இங்கே பிடிச்சினா அங்கே பிடிச்சினா கள்ளச்சாரத்தை சொன்னீங்க மெத்தனால் விஷயத்தில், கள்ளக்குறிச்சி விஷயத்தில். இப்போ எப்படி இங்கே இப்போ நடந்திருக்க இது என்ன சாவி, இது எந்த கள்ளச்சாராயம், இது மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயமா இல்லை வேறு என்ன கள்ளச்சாராயம், இது நமக்கு தெரியல. டீட்டெயில்ஸ் வந்தால் தெரியும். ஆனால் மொத்தத்தில் கள்ளச்சாராயத்தில் இறந்துருக்காங்கன்னு தெரியாது தான் நியூஸ் ஆக்சுவலாக. ஸோ இதனால் வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து நிச்சயமாக இதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இது வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து விழிப்பூட்டலாமே தவிர மக்களே வந்து குடிக்கிறது நிறுத்துறதுக்கான ஒரு விழிப்பு ஊட்டுதல், ஒரு பிரச்சாரம் செய்யலாமே தவிர, மதுவிலக்கை பற்றி பிரச்சாரம் பண்ணலாமே தவிர இந்த டாஸ்மாக் எடுக்கிறது போன்ற விஷயங்கள் இல்லை மலிவு விலை சாராயத்தை அமுல்படுத்துறதுலாம் வந்து இதுக்கு ஒரு தீர்வாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தொடர்ந்து நடந்ததுன்னா மக்கள் வந்து வெறுத்து போயிடுவாங்க ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இது வந்து ஆளுகின்ற அரசுடைய செயல்பாட்டை வந்து பிரதிபலிக்குது, உங்களுடைய சட்டம் ஒழுங்கை பிரதிபலிக்குது, உங்கள் காவல்துறையுடைய செயல்பாட்டை பிரதிபலிக்குது. அதனால் நிச்சயமாக இந்த ஆளுகின்ற அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் இன்னும் வந்து விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தொடர்ந்து சில சம்பவங்கள் நடந்து இருக்கும்போது கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தேர்தல் 26 தேர்தல் வர்றதுனால அந்த நேரத்தில் அவங்க யோசிப்பாங்க, என்னடா அது இந்த கவர்மெண்ட்டில் வந்து கள்ளச்சாராயம் ஓடிட்டுருக்குன்னு யோசிப்பாங்க. அது தடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்துடைய பொறுப்பு. கீழே இருக்கிற போலீஸ்காரர்களை வந்து வேலை வாங்க வேண்டியது அல்லது நியாயமாக நடந்து கொள்ள வேண்டியது, பார்த்து கொள்ள வேண்டியது இந்த கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு. இது யார் இதில் வந்து இந்த சஸ்பெண்ட்லாம் இல்லை, எடுத்தோன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும், வேலையை விட்டு அனுப்பிச்சிடணும், கைது பண்ணணும். முதல்ல அந்த போலீஸ்காரங்களே கைது பண்ணணும், அந்த உடனே இருந்த போலீஸ்காரங்களே கைது பண்ணணும் சார்.
நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதோ ட்ரான்ஸ்ஃபர் நடவடிக்கை பண்ணுறதோ கடுமையாகணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ சஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை, அந்த வருவாய்த்துறையில் இருக்கிற ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனையும் அந்த அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்லையும் அந்த மதுவிலக்கு போலீஸையும் கைது பண்ணணும். எடுத்த உடனே கைது பண்ணணும். அந்த சாவுக்கு காரணம் நீ தான் போட்டு கைது பண்ணணும். அதுதான் ஒரே வழி. அப்போ தான் பயப்படுவாங்க. ஓகே சார், தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், எடுக்கலையே தான் கவர்மெண்ட்டோட பேர் ரிப்பேர் ஆகிடும், அவ்வளோதான். தாவேகாவுடைய தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள் 2 நாள் முன்னாடி வந்து மாணவர்களுக்கு வந்து பரிசு தொகையெல்லாம் கொடுத்துருந்தாரு. நேற்று தான் கொடுத்துருந்தாரு. அதில் நீட் விலக்கு பற்றி பேசியிருந்தார். நீட் விலக்கு தமிழக அரசு பண்ணுறதுக்கு முழு மனதாக வந்து நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் நீட் பற்றி பேசாதனால அவர் வந்து பிஜேபி பக்கம் சாயறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. நீட் பற்றி பேசுறதுனால இவர் டிஎம்கே பக்கம் சாயறாரு அப்படின்னு சொன்னாங்க. இதை தவிர்த்து இப்போ பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய் என்ன பேசினாலும் அது வந்து அவருடைய கருத்து என்ன வேணால் சொல்லிட்டு போகட்டும், அவர் பேசுகிறனால நீட் பற்றி பேசுகிறனால எங்களுக்கு வலிமை தான் கூடுது அப்படிங்கிறாரு. என்ன வலிமை சார்? தெரியல. அதாவது அவர் நேற்று நீட் பற்றி பேசினது அவருக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. ஏன்னா வந்து போன வாரம் அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு விருது கொடுக்கும்போது பலவிதமான அட்வைஸ்லாம் கொடுத்தாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்கள் அரசியலுக்கு வரணும், நியாயமாக இருக்கணும், அரசியலையும் ஒரு கேரியராக எடுத்துக்கோங்க எல்லாம் சொன்னார். படித்தவங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் முக்கியமான பிரச்சனை நீட் பிரச்சனை. ஏன்னா அங்கே வந்த பல பசங்க நீட் எழுதின பசங்க தான் அங்கே வந்தாங்க. +2 முடிச்சுட்டு நீட் எழுதின பசங்க தான் அங்கே வந்தாங்க. அப்போது நீட் பற்றி அவர் பேசியிருக்கணும்னு எல்லாருமே நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அந்த அழுத்தத்துலலாம் நேற்று அவர் பேசினார். ஆக்சுவலாக வந்து அவர் பேசினது வந்து நீட்டு வேண்டாம், நீட்டு வந்து பல முறைகேடுகள் நடந்ததுலேருந்து இப்போ நீட்டே வேண்டான்ற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த முறைகேடுகள்ன்றது அது நீட்டில் வந்து முறைகேடுகளை ஒழிக்கணுன்றது ஒரு விஷயம், நீட்டை ஒழிக்கணுன்ற 2 விஷயம் அதில் இருக்குது. இப்போ இவர் வந்து நீட்டையே ஒழிக்கணுன்றார். இப்போ பல பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ பிஜேபியை கேட்டிங்கன்னா நீட்டு முறைகேடுகள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம், இனிமேல் அது நடக்காத பார்த்து எப்படி இங்கே கள்ளச்சாராயத்தை நடக்காத பார்த்துக்கிறோன்ற மாதிரி அதை சொல்லுவாங்க நீட்டு. ஆனால் 2018 அது நீட்டில் வந்து ஊழல் நடந்துட்டுருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. வெளியில் வரல, இப்போ தான் வெளில வந்திருக்குன்றாங்க. அடிப்படையான விஷயம் என்னென்னா, அந்த நீட்டு விஷயத்தில் விஜய் பேசினது அது வந்து நெய்தர் பிஜேபிக்கு எதிரான விஷயமோ அல்லது திராவிட இயக்கத்துக்கு ஆதரமான விஷயமோ நான் பார்க்கல. அது வந்து ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கார். நீட்டு ஒழிக்கணுன்றதில் ஒரு உடன்பாடு இருக்குது. அது வந்து கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை கொண்டு வருதுன்றது அவருடைய பாயிண்ட். அது நகர்ப்புறத்து உயர்ஜாதி மாணவர்களுக்கு, வசதியுள்ள மாணவர்களுக்கு கோச்சிங் சென்டரில் போய் நீட் பாஸ் பண்ணாலும் கேளுங்க. நான் 2 வருஷம் கோச்சிங் சென்டர் போனேன், 3 வருஷம் ஒரு வருஷம் நீங்கள் கோச்சிங் சென்டர் போனாலே 1 லட்ச ரூபா செலவாகும். கிராமப்புறத்தில் இருக்கிற கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ 1 வருஷம் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி நீட்டுக்கு போக முடியுமா சார்? அவன் கோச்சிங் கிளாஸுக்கு சென்னைக்கு வர முடியுமா? இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்க முடியுமா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பாருங்களேன், நான் 3ஆவது தடவை எழுதியிருக்கேன், நான் 4ஆவது தடவை எழுதியிருக்கேன், நான் 2ஆவது தடவை எழுதியிருக்கேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர முதல் தடவை எழுதின மாதிரி சொல்லலை. அது பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அது இன்னொரு, அதாவது மெடிக்கல் காலேஜில் வந்து கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க, அதை ஒழிச்சிடுத்து நீட் அப்படின்றாங்க. அது இந்த நீட் வந்து புதுவிதமான ஒரு கோச்சிங் சென்டர்ஸை வளர்த்து விட்ருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற கோச்சிங் சென்டர் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறான் சார். கோட்டாவில் போனீங்கன்னா தெருக்கு வீட்டுக்கு வீடு நீட்டை கோச் பண்ணுறான். ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறாங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி வளர்ந்துருச்சு கோச்சிங் சென்டரு. அப்போ இந்த பணம்லாம் யார் கொடுக்குறான்? அவனுக்கு கிராமத்தில் இருக்கிற ஏழை மாணவன் அவனுடைய மருத்துவ கனவு எப்படி நிறைவேறும்? அவனால் எப்படி சம்பாதிக்கும்? அவனால் எப்படி கட்ட முடியும் பணத்தை? அவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த கோட்டா இருக்கிறதுனால தப்பிச்சாங்க 7.5%. அதனால ஸ்கூலில் படித்து +2 சொல்லியிருந்தார் சார். அதுவும் நீட் எழுத வேண்டியது இருக்குது. இந்த குறிப்பிட்ட ஒரு சில கல்லூரி சொல்லியிருந்தார், எய்ம்ஸ் அந்த மாதிரி சில கல்லூரிகள் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் கல்லூரிகளாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் தான். ஆல் இண்டியா லெவலில் ஒரு எக்ஸாம் வைங்க, ஜிப்மர், எய்ம்ஸ் இப்போ நிறையா ஊரில் திறந்துட்டாங்க. அந்த மாதிரி கல்லூரிகளை நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற மெடிக்கல் காலேஜ், குறிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு பெரும்பாலும் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு அந்த +2 மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்குறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சட்டமும் இப்போ மத்திய அரசுக்கு அனுப்பிச்ச சட்டமும் என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் நீட்டை வந்து அதுக்கு அட்மிஷனுக்கு கம்பல் பண்ணக்கூடாது, மார்க் அடிப்படையில் அது கொடுக்கணுன்றது தான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கேபிட்டேஷன் ஃபீஸ், இப்போ நீட் மட்டும் கேபிட்டேஷன் ஃபீஸ் இல்லாமல் போதும். ஆக்சுவலாக இப்போ 720 மார்க்கு மேக்ஸிமம் மார்க், 720க்கு நீங்கள் கட் ஆஃப் வந்து 132 வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. 133 ஒருத்தன் வாங்குறான், 134 ஒருத்தன் வாங்குறவன் வந்து ஏழையாக இருந்தாலும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 400 மார்க்கு 450 மார்க்கோடைய அந்த மெரிட் லிஸ்ட் முடிஞ்சு போகுது. 400 450 கீழே வந்தீங்கன்னா 132 கட் ஆஃப். ஆனால் 133 134 வாங்கினவன் என்ன பண்ணுறான்? அவன் பணக்காரனாக இருந்தால் ஒரு மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் போகிறான், 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 1 கோடி ரூபா கொடுத்து சேர்ந்துடுறான். அப்போ எங்கே அது கேபிட்டேஷன் ஃபீஸ் ஒழிச்சுதான்? ஒழிக்கலையே. வெறும் நீட்டை மட்டும் ஒரு பேருக்கு நீங்கள் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த கட் ஆஃபுக்கு மேலே 1 மார்க்கோ 2 மார்க்கோ 10 மார்க்கோ அதிகமாக வாங்கிட்டு நேராக நீங்கள் பணம் இருக்கிறதுனால நேராக நீங்கள் போய் சேர்ந்துடுறீங்க நீங்கள். ஸோ இங்கே வந்து அப்புறம் வந்து அங்கே இப்போ முறைகேடு என்ன? ஆக்சுவலாக கேள்வி தாள் அவுட்டு, கேள்வி ஆன்சர் ஷீட்டை மாற்றி வைக்கிறீங்க, ஆள் மாறாட்டம் பண்ணுறீங்க.
அப்போது இதெல்லாம் வந்து எப்படி மெரிட்டை கொண்டு வரும்? கேள்வித்தாள் அவுட் ஆகி ஒருத்தன் எழுதுறான்னா மெரிட் எப்படி கொண்டு வரும்? அதுதான் சார், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்கள் வந்து இது எங்களுக்கு வலிமை தரும் அப்படிங்கிறாருல, அதுதான் இங்க வலிமை தர இவர் வலிமை தொடர்ந்து அண்ணாமலை இது சொல்லிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் 40க்கு 40 அவர் தோத்துனா போயிருக்காரு. ஒரு இடத்துல கூட வின் பண்ண வேலையை பாஜக. அவர் மக்களுடைய எண்ணத்தோட அவங்க எண்ணம் ஒற்று வரலன்னு தெரியுது. தமிழ்நாட்டு விஜயோட வாதத்துக்கு ஒரு கரெக்டான வாதம் வச்சிருக்கலாமே அப்படின்னு மக்கள் வந்து நீட்டுக்கு எதிராக இருக்காங்கன்றதான பாஜக ஒரு இடத்துல கூட வெற்றி பெறாத மூலமாக நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக நீங்கள் நீட்டுக்கு ஆதரவாக இருக்கீங்கன்றது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் நீட்டுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்துக்கு நீங்கள் எதிராக இருக்கீங்கன்றது தான் பாயிண்ட்டு. இந்த கட்சி வந்து நீட்டுக்கு எதிராக இருக்குன்னா வந்து ஏழை கிராமப்புற மக்களுக்கு வந்து அது பின்னடைவை கொண்டு வருதுன்றது தான் பாயிண்ட்டு. இது இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், இதை நடத்துகிற NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி 2018 வந்து இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு சொசைட்டியாக தான் இருக்குது, ஒரு சொசைட்டியாக இருக்குது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 1700 ரூபா கலெக்ட் பண்ணுது எக்ஸாமுக்கு. சில பேருக்கு வந்து 1000 ரூபா கலெக்ட் பண்ணலாம், பட்டியல் இனத்தவர்களும் குறையும். அது ஆக்சுவலாக மொத்தத்தில் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 500-600 கோடி அந்த சொசைட்டி NTA, அது கவர்மெண்ட்டுக்கு வரைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது டேர்ன் ஓவர் ஆகுது அந்த இதுக்கு நடத்துறதுக்கு. அந்த பணத்துக்கு வந்து CAGயோட ஆடிட்டே கிடையாது. CAGனா கவர்மெண்ட்டுடைய ஆடிட் கிடையாது. இந்த NTA வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த NTAக்கு வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ரிஜிஸ்ட்ரார் போய் ஆடிட் பண்ணால் போகிறோம். இப்போது பார்த்துக்கோங்க, இந்த கேள்வித்தாள் அவுட் ஆகிருக்கு. 6 பேர் ஒரே சென்ட்ரலில் 6 பேர் 720 மார்க் வாங்குகிறான், 65 பேர் 720 மார்க் வாங்குகிறான், 1500 பேர் கருணை அடிப்படையில் மார்க் போடுறாங்க. இதெல்லாம் யார் முடிவெடுக்கிறா, எப்படி முடிவெடுக்கிறாங்க? அப்போது அந்த NTAல இந்த கேள்வித்தாள் அவுட் ஆனதுக்கு, ஆள்மாறாட்டம் நடந்ததுக்கு, விடைத்தாளை மாற்றி வச்சதுக்கு நீங்கள் குஜராத்தில் போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க, மகாராஷ்டிரா அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஜார்க்கண்டில் அரெஸ்ட் பண்ணுறீங்க. NTAல வேலை செய்கிற ஒத்தனையாக அரெஸ்ட் பண்ணுறீங்களா? அவன் பொறுப்பே கிடையாது அவன். அப்போ இந்த CBI இன்கொயரி எப்படி நம்ப முடியும்? NTAல வேலை செய்கிறவனுக்கும் இந்த கேள்வித்தாள் அவுட்டுக்கும் என்ன சார் அவங்க தானே ஒரு ரெஸ்பான்சிபிள், அவங்க ஆளுக்கு தானே வேலை செய்கிறாங்க. அப்போ NTA ஏஜென்சியில் இருக்கணும் ஒருத்தனை கூட நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துகிறவன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு காலேஜ் நடத்துகிறவன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, எக்ஸாம் சென்டரில் இருக்கிறவன் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ NTA இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது. அவன் யாருக்கு தான் பதில் சொல்லணும்? அந்த தலைமையை மட்டும் மாற்றினீங்கன்னா போருமா? ஸோ இந்த முறைகேடுகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எக்ஸாம் எழுத போனால், பெண்கள் எக்ஸாம் எழுத போனால் தாலியாவுக்கு சொல்கிறீங்க, தோடாவுக்கு சொல்கிறீங்க, மூக்குத்தியாவுக்கு சொல்கிறீங்க, உள்ளாடையை காட்ட சொல்கிறீங்க, தரக்க சொல்கிறீங்க, அது பண்ண சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நார்த்தில் இவ்வளோ வழியாக நடக்குது, யாரும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாதா? அப்போ அங்கே வந்து இதெல்லாம் தகுதியா? நார்த்தில் நடக்கிறதெல்லாம் என்ன தகுதி? கேள்வித்தாள் அவுட்டாக எழுதுறது தகுதியா? இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ கெடுபடி பண்ணுறீங்க உள்ளே போய் எழுதுறதுக்கு? அவனுக்கு எந்த கெடுபடியும் இல்லை, கேள்வித்தாள் உள்ளே போகுது, ஆள் மாற்றி ஆள்மாறாட்டம் பண்ணி எழுதுறான். இப்போ இதெல்லாம் என்ன கணக்கு சார் இது? அப்போ வடக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதி, தெற்கில் இருக்கிறவங்களுக்கு நீதியா? இதெல்லாம் தான் வந்து நீட் அடிப்படையிலே நீட் வேண்டான்றது ஒரு பக்கம். கோச்சிங் சென்டரை போய் நம்ம ஆட்கள் படிக்க முடியாது, நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற பசங்க படிக்க முடியாது. அவங்க +2ல் நல்லா படித்து ஒரு மார்க் வாங்கினாங்கன்னா மருத்துவ கனவு அவங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்பை நம்ம தரணுன்றது ஒரு பாயிண்ட்டு. ஸோ இவர்கள் நான் விஜய் பேசினது வந்து திராவிட இயக்கத்து சார்பாக பேசுகிறதா நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் அது நியாயத்தை உணர்ந்து தான் பேசுகிறதா நினைக்கிறேன். விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறதே இந்த இப்போ இருக்கிற திமுக ஆட்சி அகற்றுறதுக்காக தான் வந்திருக்காரு. அவர் ஏன் சார் திமுக ஆதரித்து பேசினவர்? அவர் மத்தியில் இருக்கிற பாஜக வேறு பல விஷயங்கள்லாம் அவர் எதிர்பார்க்கலாம். அவர் வந்து இன்னும் ஓப்பனாக வந்து கருத்துக்கள் சொல்லாட்டி கூட அவர் பாஜகவுக்கு எதிராக பேசினார் நம்ம இப்போ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் பல பிரச்சனைகள் வந்து மத்திய அரசை பற்றின பல பிரச்சனைகள் இனிமேல் வரக்கூடும், ஏற்கனவே இருக்கவும் செய்யுது. அதனால் அவருடைய ஸ்டாண்ட் வந்து முழுசாக எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தெரியல. இந்த பிரச்சனையில் நியாயத்தை உணர்ந்து பேசியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி சார் டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவித்து அங்கே கூட்டணி வைப்பாரா? எப்படி கமல்ஹாசன் அவர்கள் மாதிரி அவரும் போயிடுவாரா? இல்லை, சான்ஸே கிடையாது. விஜய் போகவே மாட்டார். விஜய் வந்து திமுக பக்கமோ திமுகவோட கூட்டணியோ அந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் போகவே மாட்டார்ன்றது என்னுடைய கருத்து. அவர் மேக்ஸிமம் நாம் தமிழரோட கூட்டணி வைப்பார், அவர் தான். அதுக்கு மேலே ADMKயோட கூட்டணி வச்சா கூட அவர் விஜய் பேர் கெட்டு போயிடும். ஆக்சுவலாக அவர் ஏற்கனவே ஒரு இருக்கிற கட்சிகளோடலாம் வைக்க மாட்டார் சார். இருக்கிற கட்சிகளில் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளான கட்சிகளாக இருக்குது. அதோடு நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா அந்த லயபிலிட்டி உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் அவர் புதுசாக நாம் தமிழர் யார் கூடயும் கூட்டணி வைக்காத இருந்திருக்காங்க. அதனால் அவங்க மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அதனால் நாம் தமிழரோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சாருன்னா வந்து அவர் பேர் விஜய் பேர் டேமேஜ் ஆகிடும். ரெண்டாவது, விஜய் எடுத்த உடனே ஆட்சிக்கு வர அளவுக்குலாம் 33% ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. அவரும் கூட்டணி வச்சு தான் ஒரு 10 MLA கொண்டு போக முடியும். அதனால் அவர் நாம் தமிழருக்கும் அதே நிலைமை தான். நாம் தமிழரும் இந்த வாட்டி கூட்டணி வைக்கலைன்னா அந்த கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் விரக்தி அடைவாங்க. ஏன்னா அவங்க எத்தனை தேர்தலில் தோல்வியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா அதிகாரத்தில் போய் உட்காரணுன்ற ஆசை அவங்களுக்கு இருக்குல்ல. கேட்டால் ஸ்ரீமான் சொல்லுவார், எங்கள் கட்சி தொண்டர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது, அவங்க லட்சிய விதியர்கள்லாம் சொல்லுவார். பட் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும். பட் அரசியலில் கீழே இருக்கிறவனுக்கு உங்கள் கூடயே பாலிடிக்ஸில் வந்து திமுகவில் வந்து ஒருத்தன் MC ஆகிருப்பான், MLA ஆகிருப்பான்,
நாம் தமிழர் காரன் அப்படியே தொண்டனாவே தொடர்ந்து இருப்பானா? அவன் நினைக்க மாட்டானா நம்ம அதிகாரத்துக்கு போனால் தான் நம்ம 4 பேருக்கு செய்ய முடியும், ஒரு எம்எல்ஏ ஆனால் தான் செய்ய முடியும்னு நினைக்க மாட்டானா? நீங்கள் தனியாகவே நின்று 3%, 8%, 9%, 10% எப்போ நீங்கள் ஜெயிக்கிற அளவுக்கு பர்சன்டேஜ் வாங்க முடியும்? அதனால் அங்கேயும் ஒரு இது இருக்குது, அந்த தொண்டர்கள் மத்தியில் ஒரு முணுமுணுப்பு இருக்குது. நம்ம இந்த வாட்டி கூட்டணி சேர்ந்து ஒரு எம்எல்ஏவாவோ உள்ளே போகணும். அது விஜயா இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறாங்க அவங்க. விஜய்க்கும் ஒரு 10% ஓட்டு வரும் எப்படியும், இவருக்கும் ஒரு 8% ஓட்டு வந்துருக்கு. 2 பேரும் சேர்ந்தால் ஒரு 20% ஓட்டு வாங்கலாம். வாங்கினா ஒரு 20-22 எம்எல்ஏக்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது தான் இப்போதைய நிலைமை. எலெக்ஷன் 26 நெருங்கும்போது எப்படிப்பட்ட கூட்டணி அமையுதுன்னு பார்க்கணும். திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதுனால அதுக்கு எதிரான ஓட்டுகள் பிரிஞ்சுதுன்னா வச்சுக்கோங்க, அது திமுகவுக்கு மறுபடியும் லாபம் தான் முடியும். அதனால் எந்த மாதிரியான கூட்டணி எதிர்க்கட்சிகள் அமைக்குது, சாலிடாக அமைக்குதா, மும்முனை போட்டியா, இல்லை அது இருமுனை போட்டியாக மாறுமா, இல்லை 4 முனை போட்டியாக போகுமா? 4 முனை போட்டியாக போனால் திமுகவுக்கு ரொம்ப அட்வான்டேஜ், 3 முனை போட்டியாக போனாலும் அட்வான்டேஜ், இருமுனை போட்டியாக இருந்தால் திமுக கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எப்படி அமையுதுன்றது அந்த 26 இருக்கிற அரசியல் நிலைமையை பொறுத்து தான் பார்க்கணும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரபரப்பாக பரப்புரைகள் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே வந்து போட்டியிடலை அப்படிங்கும்போது அவங்களுடைய ஆதரவு வந்து மறைமுகமாக டிஎம்கேக்கு வந்து தெரிவிக்கிறாங்களா? அதுதான் சொல்ல வராங்களா விஷயம்? இல்லை, எடப்பாடி ரொம்ப தெளிவாக அங்கே லோக்கலில் இருக்கிற ஏடிஎம்கே சொல்லியிருக்காரு அவர். அதாவது வந்து ஏடிஎம்கேக்காரங்க வந்து இஷ்டப்பட்டு வந்து டிஎம்கேக்கெலாம் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது இடைத்தேர்தலாக இருக்கிறதுனால ப்ராபப்ளி அங்கே என்ன நடக்குதுன்னா வந்து அங்கே மொத்தம் 2,40,000 ஓட்டு இருக்குது சார். அங்கே குறைந்தபட்சம் அதில் ஒரு 25,000 ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு இருக்குது. அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில், விழுப்புரத்துக்கு உட்பட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டி போட்ட ரவிக்குமார் 39% ஓட்டு வாங்கினார். அதை எதிர்த்து போட்டி போட்ட இந்த அதிமுககாரர் வந்து 35% ஓட்டு வாங்கினார். ஆனால் பாமக வந்து 17% ஓட்டு தான் வாங்கிச்சு. இத்தனைக்கும் அங்கே வன்னியர்கள் 40% இருக்காங்க எங்கள் விக்கிரவாண்டியில். ஒட்டுமொத்த வன்னியரும் பாமகவுக்கு போடல. ஸோ பாமகவுக்கு ஒரு 20% வன்னியர் ஆதரவு இருந்தால் கூட மீதி ஒரு 10% அதிமுக வன்னியராகவும் 10% திமுக, ஒரு 7-8% திமுக வன்னியர், 3% ஈவன் நாமக்கால கூட, நாத்தாக்கால கூட, நாம் தமிழர் கட்சியில் கூட இருக்கலாம். இப்போ வந்து என்னென்னா அந்த ஒரு 25,000-30,000 ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டை எப்படியாவது வாங்கணும்னு சீமா என்ன பண்ணார், இவர் உண்ணாவிரதம் இருந்தார் எடப்பாடி, அதுக்கு ஆதரவு தெரிவித்து சொன்னார். அவரோட நோக்கம் வந்து ஏடிஎம்கே ஓட்டை வாங்கணுன்றது. அவங்க என்ன பண்ணுறாங்க, பாமக என்ன பண்ணுறாங்க, அதிமுக வன்னியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. வன்னியர் அதிமுகலையும் கொஞ்சம் வன்னியர் இருக்காங்களே, அந்த ஓட்டை பிடிச்சி இழுக்க முடியுமான்னு அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சிவி சண்முகமும் அதுக்கு உதவியாக இருக்கார். அந்த சிவி சண்முகம் இருக்கார்ல, அவரும் அவங்க ஆட்கள்லாம் வந்து பெரும்பாலும் பாமக ஓட்டு போடுங்கன்னா அங்கே அண்டர் கரண்ட்டாக எடப்பாடி அவர்கள் வந்து பாமக யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே சிவி சண்முகம் தான் பண்ணிட்டு இருக்காரு. நடக்கும். அங்கே இருக்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் அதுதான் சொல்லுது. சிவி சண்முகம் அங்கே இருக்கிற லோக்கல் அதிமுக, அங்கே சிவி சண்முகம் சொல்கிறது அங்கே எடுபடும். அவர் லோக்கலில் இருக்கிற அதிமுக காரங்களுக்கெல்லாம் பாமகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே இருக்கிற அதிமுக கிளைக்கழக நிர்வாகிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, கிராம அளவில் சின்ன சின்ன ஊரில், அவங்கள விலைக்கு வாங்கிடுறாங்க. விலைக்கு வாங்கி அதன் மூலமாக வந்து ஓரளவுக்கு அந்த அவங்க ஆதரவாளர்கள் அந்த ஓட்டை அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நாம் தமிழருக்கும் கொஞ்சம் போகும். இதில் மேக்ஸிமம் கலெக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டை பாமக தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து திமுக கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது நாம் தமிழர் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் வெற்றியை தீர்மானிக்கிற விஷயம் கிடையாது. வெற்றியை தீர்மானிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஈக்குவலாக வன்னியர்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற பட்டியல் இனத்தவர் கிட்டத்தட்ட 35% இருக்காங்க. அதில் 30% டிஎம்கே தான் ஓட்டு விடுவாங்க. அது தவிர ஒரு 10% வந்து வன்னியர் அல்லாதவர் இருக்காங்க. இந்த முதலியார், செட்டியார், அவங்க வந்து பெரும்பாலும் வன்னியர்களுக்கு நேர் எதிராக இருக்காங்க. அவங்களும் பெரும்பாலும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. இதை தவிர விக்கிரவாண்டி சுற்று வட்டாரத்தில் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா திமுக கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு வரையும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாமக வந்து ஒரு 50,000லேருந்து 60,000 ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் வந்து 15,000லேருந்து 25,000த்துக்குள்ளே ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இன்றைக்கி நிலைமை. ஜாதி ரீதியாக அதிமுகவில் இருக்கிற ஓட்டை பாமக வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க திமுக வந்து கிளைக்கழக அதிமுக நிர்வாகிகளை கையில் போட்டு பணத்தை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்கி அப்படி வாங்க பார்க்குறாங்க. கொஞ்சம் வந்து உண்மையிலேயே அதிமுகவில் வந்து இளைஞர்கள் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. இருக்கிற கொஞ்சம் இளைஞர்கள் அதிமுகவில் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்க. அதுதான் இன்றைக்கி விக்ரவாண்டியில் அதிமுக இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் நாம் தமிழருக்கு போடுவாங்க. அதிமுகவில் ரொம்ப குறைந்த அளவு இளைஞர்கள் தான் இப்போ இருக்காங்க. அதிமுகவில் நீங்கள் எந்த ஒரு மீட்டிங்கில் வேணால் எடுத்து பாருங்கள், 55 வயசுக்கு மேலே இருக்கிறவன் தான் அங்கே இருக்கான், 50 வயசுக்கு மேலே இருக்கிறவன் தான் இருக்கான், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவன் தான் அதிமுகவில் இருக்கான். இளைஞர்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. பெரும்பாலும் இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் இந்த மாதிரி கட்சியில் போயிருக்காங்களே தவிர, இப்போ உதயநிதி கொஞ்சம் பேரை சேர்த்து வச்சுருக்காரு. மற்றபடி பாஜகலையும் கொஞ்சம் இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ சேர்த்து அண்ணாமலை வந்தப்பறம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காரு.
ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதிமுகவில் இளைஞர்கள் ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. அது வந்து அந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச இளைஞர்கள் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவோம். அதுதான் இங்கே இப்போ இருக்கிற பாயிண்ட்டு. இந்த 2,40,000 ஓட்டு இப்படி தான் நான் சொன்ன மாதிரி தான் பிரியும் என்பது என்னுடைய கருத்து. யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பு அதிகம்? வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதில் சந்தேகமே கிடையாது. இடைத்தேர்தல்ன்றதுனால ஆளுங்கட்சி பல்வேறு வழிமுறைகளை கையாளுன்றது தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால தான் நிறைய பேர் எடப்பாடியே போட்டி போடாத விலகிட்டார். ஆக்சுவலாக ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியான எடப்பாடி போட்டி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், அதிமுக ஓட்டை ஏலம் விடுற நிலைமைக்கு தான் போயிட்டுருக்கு. அது மாதிரிலாம் இப்போ அங்கே இருக்கிற அதிமுக தொண்டன் வந்து என்னடா நம்ம கட்சி போட்டி போடலையேன்னு ஒரு தொண்டனுக்கு வந்து கட்சி போட்டி போடணும். அப்போ தான் அது உயிர் துடிப்போடு இருக்கும். அது போட்டி போடலைன்னா நம்ம என்னடா கட்சி போட்டி போடலைன்னு இவருக்கு என்ன பயம்னா தோத்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு. இந்த இடைத்தேர்தலில் தோத்தா கூட மக்கள் பெரிய அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும்னு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஸோ பழனிசாமியோட ஸ்ட்ராட்டஜி தெரியல, பயத்தில் தான் புறக்கணிச்சிட்டார். அதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.